ஹலோ ஆல், வெல்கம் டு அப்போஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். இப்போது மோமோஸ் அதெல்லாம் நீங்கள் நம்ம சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டு பழகிருப்போம். இப்போ நம்ம அதை வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ஹெல்த்தியாக செய்ய முடியுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே மோமோஸ் எப்படி பண்ணுறது, ஃபோல்ட் பண்ணுறது, சாஸ்லேருந்து ஸ்டஃபிங்லேருந்து எல்லாமே காட்ட போகிறேன். ஸோ ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் ப்ராசஸ் தெரியும். வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட். அதெல்லாம் என்னன்ட்டு பார்த்துடலாம். நான் 2 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், 4 to 5 காஷ்மீரி சில்லிஸ், அப்புறம் 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் அனியன்ஸ், கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே ரொம்ப மின்ஸ் பண்ணியிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்திருக்கேன். தென் இந்த மசாலாஸ் எல்லாம் 2 டொமேட்டோஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் 3 ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், பெப்பர், சால்ட் எடுத்திருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு சாஸ் எப்படி பண்ணிடுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எடுத்துகிட்டு அதில் டொமேட்டோஸை கீழே க்ராஸ் மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணணுன்னா அப்போ தான் உங்களுக்கு பீல் ஆஃப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் ஆக விட்டுட்டு அப்புறம் அதை இறக்கிடுங்க. ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஸ்பேட்டராக ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்து அதை கிண்டி விட்டுக்கோங்க. அனியன்ஸ் அப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்ட்டு நினைக்காதீங்க. இது நான் என்ன சொல்கிறது, ஒரு குயிக் ரெசிபியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் ரொம்ப கம்மியாக போட்டேன். இந்த ஸ்டஃபிங் உங்களுக்கு ஒரு 6 மோமோஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக நீங்கள் ஜாஸ்தி வேணுமோ கம்மி வேணுமோ நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓரளவுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்தோடனே நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் ரொம்பலாம் உங்களுக்கு வேக வேணாம். ஒரு 90% கூட இல்லை, 85% வெந்துட்டா போதும். ஏன்னா நீங்கள் மறுபடியும் ஸ்டீம் பண்ண போகிறீங்க. அப்போவுமே உங்களுக்கு திரும்ப வெஜிடபிள்ஸ் குக் ஆகும். கேபேஜ், கேப்சிகம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கேரட் எது வேணுமோ சேர்த்துக்கலாம். பெல் பெப்பர்ஸ் கூட வேறு எல்லோ பெல் பெப்பர்ஸ் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், பெப்பர், கரம் மசாலா, மசாலாஸ் பர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் எப்போவுமே ஸ்லோவில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்லோவிலே வச்சுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கொரியாண்டர் பவுடர், எல்லா மசாலாஸும் ஆட் ஆகிடுச்சு.
இப்போ அதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா ஒரு இடத்துல மட்டும் உப்பு நிறைய இருக்கும், காரம் நிறைய இருக்கும். இந்த ஸ்டஃபிங் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு இண்டியனைஸ்டு ஸ்டஃபிங் தான். நான் இதில் எந்த கான்டினென்டல் ஸ்பைசஸும் போடல. நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் இந்த ஜூஸினஸ் இந்த ஸ்டஃபிங்க்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வேணும்னா ஹர்ப்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா இன்ஃபேக்ட் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டீம் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சாஸ்க்காக வேக வச்சிடணும்ல, அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. பூண்டும் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோஸை வந்து பீல் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. திரும்ப அதே பேனில், ஸ்டஃபிங் பண்ண பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டாக அரைச்சோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன் நான். பார்த்துக்கோங்க, கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நீங்கள் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா. பேசிக்கலாக இந்த சாஸ் வந்து உங்களுக்கு டேங்கியாக ஸ்பைஸியாக எல்லாமே இருக்கணும். ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல டேங்கினஸ் கொடுக்கும் டொமேட்டோ கூட சேர்ந்து. கூட சால்ட்டு, சாஸ்க்கு தேவையான சால்ட்டு. அப்புறம் ஸ்வீட்காக கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ ஸ்வீட் அண்ட் சாட் சாஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். இதில் வேணும்னா நீங்கள் திரும்ப கார்லிக்கை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க மேலே. கொஞ்சம் குக் பண்ண விடுங்க இதை. முக்கியமாக மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி சேர்த்துறாதீங்க, இல்லை அடிச்சிடும். ஏன்னா டொமேட்டோவே நிறைய வாட்டர் விடும். ப்ளஸ் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, பாயில் பண்ண டொமேட்டோஸ் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இன்னுமே வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் இது வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்கி. காரமாக வேறு இருக்குது, உங்கள் மேலெல்லாம் அடிச்சிச்சின்னா பயங்கர ரிஸ்கி ஆகிடும். நான் வந்து கோதுமை மாவை வந்து சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி நல்லா உருட்டி வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஒரு சப்பாத்தி கல்லில் தேய்ச்சிக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லாவே நீங்கள் மாவு பண்ணும்போது. நல்லா தின்னாக சேர்த்துக்கோங்க, பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா குக்கி கட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு வெசலோட கேப் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்குலர் ஷேப் கொடுக்கும், பர்ஃபெக்ட் சர்க்குலர் ஷேப் கொடுக்கும். பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. அதில் ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு செமி சர்க்கிளாக வாட்டர் அந்த எண்ட்ஸில் மட்டும் தடவிக்கிறேன், அதுதான் உங்களுக்கு க்ளூ மாதிரி. இப்போது அதர் ஹாஃபை மூடிக்கோங்க, கொழக்கட்டை மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம், ஆனால் இது மோமோஸ்ன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அந்த அதர் எண்ட் இருக்குல்ல, அதர் எண்டுத்தையும் நான் இப்போ வந்து மூடினா உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். இது ஒன் ஆஃப் த ஷேப் ஆஃப் மோமோஸ்.
நீங்கள் எது போட்டு ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு நிற்கவே நிற்காது. இது ஒரு மாதிரி ரோஸ் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஷேப் மோமோஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கு அந்த ஷேப் கண்டிப்பாக கிடச்சிடும். இப்போ வேறு ஒரு ஷேப் ஆஃப் மோமோ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம், தட் இஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த மணி பேக் மாதிரி ஒரு ஷேப்கான மோமோ இது. நம்ம சின்ன வயசில் இந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவோம்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரெஸ் பண்ணி பேப்பர் ஃபேன் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அழகான க்யூட் மணி பேக் மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி தான். அங்கேயும் வாட்டர் வச்சுக்கோங்க, அது பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கிறதுக்கு. வாட்டர் யூஸ் பண்ணிட்டு நான் அதை அமுக்கி விட்டுக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு அங்கே மட்டும் ஏதோ மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மோமோஸ்லாம் அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது ஒரு இட்லி குண்டா எடுத்துக்கோங்க, அதில் நான் கீழே கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ மோமோஸை உள்ளே வச்சுருங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸாக்டாக 15 to 20 minutes இருந்தால் போதும். நான் சொல்லப்போனால் இன்னும் 15 minutes இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேணாம். ஏன்னா வீட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக குக்கிங் ப்ராசஸ்லாம் இல்லை, அதில் ஈஸியாகவே குக் ஆயிரும். இது நீங்கள் மைதா ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 minutes அதை வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குது இந்த ரெசிபின்னு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இல்லை வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஸோ எல்லோரும் ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப், எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். குவாரண்டைன் அப்போது ரொம்ப போரிங்காக தான் இருக்கும், பட் இந்த மாதிரி புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.